ஏறத்தாழ வந்து 18 அமினோ அமிலங்களும் அடக்கிய ஒரே ஒரு தானியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது ஓட்ஸ் தான். மற்ற சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இரும்பு சத்து மிகுந்து இருக்குது ஓட்ஸில். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நிறைய இருக்குது. பொதுவாக வந்து எது எதுலெல்லாம் வெஜிடபிள் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து எல்லாத்துலேயுமே சேர்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா வெல்கம் டு மல்லிகா வித்நாத் வீட்டு சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓட்ஸ் டொமேட்டோ பாத். அதாவது ஓட்ஸ் அப்படிங்கிறப்ப இப்போ நிறைய பேர் வந்து அதை வந்து ஒரு கஞ்சி மாதிரி குடிக்கிறாங்க, இல்லைன்னா ஓவர் நைட் ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு அதில் பால் தயிர் எல்லாம் போட்டு எல்லாம் நட்ஸு போட்டு அந்த மாதிரி சாப்பிட்றாங்க. அதனுடைய ஆரோக்கியம் தரும் நிறைய விஷயங்களுக்காக தான் அதை சாப்பிட்றாங்க. ஏன்னா சால்யூபிள் ஃபைபர் இன்சால்யூபிள் ஃபைபர் ரெண்டுமே அதில் ரொம்ப அதிகம். அதே நேரம் பார்த்திங்கன்னா அதில் வந்து புரதச்சத்து மிக மிக அதிகம். ஏறத்தாழ வந்து 18 அமினோ அமிலங்களும் அடக்கிய ஒரே ஒரு தானியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அது ஓட்ஸ் தான். இந்த ஓட்ஸ் பண்ணுறது வந்து ஒரு கலை. ஏன்னா இதில் வந்து க்ளூட்டன் அப்படிங்கிறது அறவே கிடையாது. அந்த க்ளூட்டன் இல்லாததுனால அந்த பசத்தன்மை அதாவது வந்து அதிகமாக இருக்கும், குழகுழப்பு சீக்கிரமாக வந்துடும். அதனால் இதை எப்படி பண்ணால் ருசியாக இருக்கும், எப்படி பண்ணால் நம்மளுக்கு வந்து நல்ல டேஸ்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களோட தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ஓட்ஸ் டொமேட்டோ பாத் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன், பார்க்கலாம் வாங்க. இது பார்த்திங்கன்னா ரோல்டு ஓட்ஸ்ன்னு சொல்லிட்டு கடைகளில் கிடைக்கும். அதில் வந்து 3/4 கப் அளவு எடுத்து வச்சுருக்கேன். இது 3/4 கப் எடுத்துருக்கப்போ 1/4 கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளர் வந்து தக்காளி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். தக்காளியை கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு அரைச்சி வடிகட்டி ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு தகுந்தளவு உப்பு, இது மிளகாய்த்தூள், முந்திரி பருப்பு, கரம் மசாலா தூள், தாளிப்பதற்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு. வெஜிடபிள்ஸ் இது பார்த்திங்கன்னா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட், ப்ரக்கோலி, காலிஃப்ளவர், பட்டாணி. இப்போ இதெல்லாம் சேர்த்து எடுத்துக்கிட்ட பிறகு எண்ணெய் தேவையான அளவு. ஓட்ஸ் அளந்த பிறகு இது வந்து வெறும் வானிலையில் நல்லா வறுத்து வச்சுருக்கேங்க. வறுக்கிறப்ப நிறம் மாறக்கூடாது. இது வந்து இந்த ஓட்ஸ்னுடைய நிறமே தான் பார்த்திங்கன்னா லைட் ப்ரௌனாக இருக்க ஒரு நல்ல வாசனை வரணும், ஓவர் ப்ரௌன் ஆகக்கூடாது. அந்த அளவுக்கு இது வறுத்து எடுத்துக்கணும், அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ நான் இது வறுத்து வச்சுருக்கேன். இப்போ ஓட்ஸ் வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து தண்ணி கணக்கு கிடையாதுங்க. அதனால் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் இளம் சூடான தண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் லேசாக இதை வந்து பெசரி விட்டுக்கலாம். ஜஸ்ட் அதுக்கு வந்து ஒரு மாய்ஸ்சர் கொடுக்கறதுக்காக மட்டும்தான். இந்த மாதிரி நிறைய தண்ணி ஊற்ற வேண்டாம், கொஞ்சமாக அது ஒரு சாஃப்ட் ஆகிறதுக்காக மட்டும்தான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். இந்த அளவுக்கு பெசரி விட்டால் போதுமானது. கொஞ்சம் வானிலையில் வந்து எண்ணெய் விட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது வந்து முதல்ல கடுகு சேர்த்துக்கலாம். இந்த கடுகு வந்து நம்ம எண்ணெய் சூடான பிறகு போடணும். 1 2 வெடிக்க ஆரம்பித்த பிறகு நம்மளுக்கு வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். இதோட கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். நம்ம விருப்பப்படி முந்திரி பருப்பு போட்டுக்கலாம். பருப்பட்ட பிறகு நம்ம வெஜிடபிள்ஸ் வச்சுருக்கோம்ல ஒன்றா சேர்த்துக்கலாங்க. பொதுவாக வந்து எது எதுலெல்லாம் வெஜிடபிள்ஸ் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து எல்லாத்துலேயுமே சேர்க்கறதுக்கு தான் ட்ரை பண்ணுவேன். ஏன்னா அதுதான் நமக்கு முக்கியமான தாது உப்புக்கள்லேருந்து வைட்டமின்ஸ் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்புல எல்லா வேலையும் நடக்கிறதுக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள் இது வறுபட்டுருச்சு. இதில் வந்து முதல்ல வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இன்றைக்கி வீட்டில் கேப்சிகம் இல்லை, அதனால் நான் போடலைங்க. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் கேட்குறது வந்து கேரட். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி செய்கிறப்போ ஒவ்வொன்றில் இருக்கிற சத்துக்கள் வெவ்வேறு சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ கேரட்டில் வந்து விட்டமின் ஏ கிடைக்கும். ஆக்சுவலி வெங்காயத்தில் வந்து நல்ல கால்சியம் சத்து இருக்குது, நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. இப்போ வந்து இந்த கேரட்டுக்கு பிறகு நான் சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர். நிறைய காய்கறி போட்டிங்கனாக்கா நம்மளுக்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. 3 டைம்ஸ் வெஜிடபிள்ஸ் சேர்க்கலாம் நம்ம. இப்போ காலிஃப்ளவர் சேர்த்த பிறகு நான் அடுத்ததாக சேர்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ். முட்டைக்கோஸ் சேர்த்த பிறகு ப்ரக்கோலி சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் எண்ணெயில் ஃப்ரை ஆனால் போதுமானது.
இதில் வந்து பட்டாணி மட்டும் நான் வேக வச்ச பட்டாணி போட்டிருக்கேங்க. ஃப்ரோசன் பீஸ் இருந்தால் நம்ம ஃப்ரோசன் பீஸ் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளுக்கு வந்து புரதச்சத்து கிடைக்கும். ஓட்ஸை பற்றி நான் வாசித்து தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. ஓட்ஸ் அப்படிங்கிறது ஒரு தானியம் தான். நம்மளுடைய வந்து அரிசி, கோதுமை அந்த மாதிரி தானியம். ஆனால் நல்ல ஒரு ஹார்டான ஒரு தானியம். அந்த தானியம் வந்து நம்மளை பார்த்திங்கன்னா நம்ம நாட்டில் வந்து விளைவிக்கிறது ரொம்ப குறைவு. வேற்று நாட்டிலேருந்து வந்த பிறகு தான் இப்போ இதனுடைய அருமை தெரிஞ்சு எல்லோரும் அதை யூஸ் பண்ணுறாங்க நிறையவே. இது முக்கியமாக பார்த்திங்கன்னா வந்து நமக்கு கிடைக்கிறது வந்து ரோல்டு ஓட்ஸு. அந்த ரோல்டு ஓட்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நம்மளுக்கு வந்து பொரி மாதிரி நம்ம வந்து எப்படி நம்ம அவல் வந்து பொரி பண்ணுறாங்களோ நம்ம அந்த மாதிரி வந்து ஓட்ஸை வந்து வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு ரோல்டு ஓட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அந்த தோலோடையே அதை வந்து ஒரு ப்ராசஸ் மூலமாக கொண்டு வந்து அதை வந்து நம்மளுக்கு வந்து லைட்டாக நம்மளுக்கு பொரி மாதிரி ஒரு சீக்கிரமாக குக் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ரோல்டு ஓட்ஸ் யூஸ் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து பெருசாக சத்துக்கள் எல்லாம் குறையாதுங்க. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குது, ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்க சத்து குறைஞ்சிடுவான்னு சொல்லிட்டு. அந்த டவுட்டே வேண்டாம். முக்கியமான நம்ம எதுக்கு ஓட்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து அதில் 18 விதமான அமினோ அமிலங்கள் இருக்குது. ஒரு 10 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருந்தாலே அந்த ப்ரோட்டீன் வந்து கம்ப்ளீட் ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்து 18 அமினோ ஆசிட் இருக்கிறப்ப இது வந்து நல்ல கம்ப்ளீட் ப்ரோட்டீன். இதோட வந்து நம்ம காம்பினேஷன் கொடுக்குறப்ப நம்ம ரவை கொடுக்குறோம், இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் கொடுக்குறோம். அதில் வந்து எல்லா சத்துக்களும் ஒன்று சேர்க்கிறப்போ நம்ம வந்து அந்த ஒரு டிஷ்லேயே நமக்கு தேவையான நிறைய முக்கியமான சத்துக்கள் எல்லாம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இன்றைக்கி வந்து நான் வந்து இதில் டொமேட்டோ ஜூஸ் போட்டு பண்ணுறேங்க. நீங்கள் வந்து விருப்பப்பட்ட லெமன் ஜூஸ் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். ரெகுலர் கிச்சடி மாதிரி பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கரம் மசாலா டேஸ்ட்டோட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறப்ப குழந்தைங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி தேர்ந்தெடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லை, இதில் வந்து க்ளூட்டன் அப்படிங்கிற ஒரு சத்து, அதாவது க்ளூட்டன் வந்து இட்ஸ் ஒரு கைண்ட் ஆஃப் ப்ரோட்டீனுங்க. நம்ம கோதுமையில் வந்து க்ளூட்டன் அதிகமாக இருக்கும், மைதாவில் வந்து க்ளூட்டன் அதிகமாக இருக்கும், ரைஸ்லாம் ஓரளவுக்கு இருக்கும். அந்த அந்த ஸ்டார்ச்சை வந்து பார்த்திங்கன்னா அந்த க்ளூட்டன் அப்படிங்கிற அந்த புரதம் வந்து நம்மளுக்கு வந்து தண்ணீரை வந்து உள்கிருகித்து காற்றும் சேர்த்து அப்படியே வந்து குமிழ் மாதிரி வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் கேக் எல்லாம் பேக் பண்ண முடியும். நிறைய விஷயங்கள் வந்து நம்ம பட்டுராலேருந்து நான்லேருந்து குல்ச்சாலேருந்து பண்ண முடியும். அந்த மாதிரி க்ளூட்டன் இருக்கிறதுனால. இதில் க்ளூட்டன் இல்லாதனால அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது. ஆனால் இப்போ வந்து இதை மட்டுமே யூஸ் பண்ணிட்டு பண்ணிங்கன்னா தண்ணி ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லா வராது, குழன்னு சொல்லிட்டு கஞ்சி மாதிரி ஆகிடும். இப்போ இதோட நான் வந்து ரவை சேர்க்கறது எதுக்காக எனக்கு ஒரு ஹோல்டு கிடைக்கிறதுக்காக. இந்த ரவை சேர்க்குறப்ப ஒரு 1/4 பங்கு ரவை 3/4 பங்கு ஓட்ஸ் எடுத்து கூட நம்மளுக்கு கூடுதலான சத்துக்களும் கிடைக்கும். நம்மளுக்கு வந்து இது செய்கிற விதம் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதோட வந்து இந்த டொமேட்டோ ஜூஸ் ஊற்றிக்கிறேன். இப்போ இதுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதிகம் பிடிக்காதீங்க, இந்த வெஜிடபிள்ஸுக்கு போடுங்க, ரவைக்கு போடுங்க, ஓட்ஸுக்கு வந்து ஜாஸ்தி கணக்கு பண்ணாதீங்க. டொமேட்டோ பாத் அப்படின்னு சொன்னதுனால நான் மிளகாத்தூள் சேர்க்குறேங்க, பச்சை மிளகாய் சேர்க்கல. இது வந்து டொமேட்டோ ஜூஸோடு இது போடுறப்போ ஒரு நல்ல நிறம் கிடைக்கும், நல்ல டேஸ்டியாக இருக்கும். இதோட கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்துட்டு இப்போ ஒரு நல்ல கொதி வரும் பாருங்கள். கொதி வரப்போ நம்ம ரவையை தூவி கிளறிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதி வருது. இந்த ஸ்டேஜில் இந்த ரவையை தூவிக்கிட்டே கலந்து விடலாம். இந்த ரவைக்கு 1 பங்கு இருந்தாக்கா அதுக்கு 3 பங்கு அளவுக்கு நம்ம மெஷர்மெண்ட்டு இந்த ஜூஸ் எடுத்துக்கலாங்க. அதோட இந்த வெஜிடபிள்ஸ்னால கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். இதை வந்து லேசாக பாதி வெந்த பிறகு தான் நம்ம ஓட்ஸ் சேர்க்கணும். இப்போயே ஓட்ஸ் சேர்க்கக்கூடாது. அந்த ரவை வந்து ஓரளவுக்கு வேகணும், ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லைங்க. 3/4 பாகம் வெந்த பிறகு நம்ம ஓட்ஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி பாதி வெந்துச்சின்னு ஃபுல்லு வந்து உதிர ஆகலை. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓட்ஸை சேர்த்துக்கலாம். அதாவது வறுத்து அதோட வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து பெசரி வச்சுருக்கோம். ஓட்ஸ் சேர்த்த பிறகு அதிக நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லைங்க. இப்போ இது எல்லாமே நல்லா ஒன்று சேர்ந்து அப்படியே ஒரு உப்புமா கிச்சடி பதத்துக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் வச்சா போதுமானது. இப்போ பார்த்திங்களா, ரெடி ஆகிடுச்சு. ஓட்ஸ் சேர்த்த பிறகு 1 நிமிஷம் கூட வைக்க வேணும்னு அவசியம் இல்லைங்க, ரொம்ப சீக்கிரமாக இது ரெடி. இப்போ இதை அடுப்பு அணைச்சிடலாம். நம்மளுக்கு வந்து அந்த ரவை வெந்தால் போதுமானது. அந்த ரவைக்கு தகுந்த தண்ணி தான் ஊற்றிருக்கோம். இப்போ ஓட்ஸுக்கு வந்து அதிகமாக நம்ம தண்ணி ஊற்றலை, ரொம்ப கொஞ்சமாக தான், அதுக்காகன்னு சொல்லிட்டு கணக்கு வச்சுருக்கேன். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் டொமேட்டோ ஜூஸ் புளிப்பாக இருந்தால் கொஞ்சம் லேசாக சர்க்கரை சேர்த்துக்கோங்க, அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். கடைசி அது வாசனைக்கு இந்த கொஞ்சமாக நெய் சேர்க்குறேன். குழந்தைங்களுக்கு கொடுக்குறப்ப அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கிட்டோம்னாக்க தலைகீழே இப்படி வச்சுக்கிறேங்க. இப்படி திருப்பணும். இப்போ வந்து இது மெதுவாக எடுக்கலாம். இப்போ ஓட்ஸ் டொமேட்டோ பாத் ரெடி ஆகிடுச்சிங்க. எக்ஸ்ட்ரா நம்ம முந்திரி பருப்பை வந்து மேலே வச்சுக்கலாம்.
ஓட்ஸ் டொமேட்டோ பாத் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வந்து ஓட்ஸினுடைய மற்ற சத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இரும்பு சத்து மிகுந்து இருக்குது ஓட்ஸில். பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நிறைய இருக்குது. அதாவது புரதத்தோட பி காம்ப்ளெக்ஸும் இரும்பு சத்தும் சேர்ந்தது தான் வந்து ஓட்ஸு. கால்சியம் சத்தும் ஓரளவுக்கு இருக்குது. அதனால் வந்து இதை வந்து நம்ம விதவிதமாக இதில் சமைக்கலாங்க. இந்த ஓட்ஸுக்காகவே நான் தனியாக ஒரு புக்கு போட்டிருக்கேன். இங்கிலீஷில் இருக்குது, தமிழில் இருக்குது. நீங்கள் வேணும்னா வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு புக்கு வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கனாக்க நாங்கள் வந்து டீட்டெயில்ஸ் அனுப்புகிறோம். ஜிபே பண்ணிங்கனாக்கா நாங்கள் வந்து அனுப்புகிறோம். இந்த ஒவ்வொரு டிஷ்ஷும் வந்து எப்படி மாற்றி சமைச்சா கூடுதல் ஆரோக்கியம் பெறலாம் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். கூடுதல் புரதம், கூடுதல் சத்துக்கள், அது எல்லாமே வந்து கிடைக்கிற மாதிரி நம்ம சமைச்சாக்கா எல்லாருமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிஷ்ஷை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பற்றிய பல விவரங்களை தெரிந்து கொள்ள மல்லிகா பத்ரிநாத் வீட்டு சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு புத்தகங்கள் வேண்டும்னா நாங்கள் அனுப்புகிறோம். ஸ்க்ரீனில் தெரிகிற முகவரி மற்றும் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.